வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்கீழாநெல்லின்னு சொல்லுவாங்க. சிவந்த கீழாநெல்லி, சிவப்பு கீழாநெல்லி இது. இந்த கீழாநெல்லி பார்த்தீங்கன்னா கசப்புத்தன்மை இல்லை, சாதாரணமாக தான் இருக்கும். இப்போ நம்ம நண்பர் இயற்கை ஆளுவர் கருணா அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்றாரு பாருங்க. சாப்பிட்றது தான் இது. உடம்பு சூட்டை தணிக்கும், மஞ்சள் காமாலைக்கு நல்லது. இது வெள்ளாட்டு பாலில் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். நம்ம கீழாநெல்லி மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கல்லீரலுக்கு இதுக்கெல்லாம் சிறப்பாக வேலை செய்யும். இதான் இது சிவந்த கீழாநெல்லி இது பேர். இன்னும் தண்டு இது தண்டு முத்துச்சுன்னா சிவப்பாயிடும். இப்போ பாரு கருணா இயற்கையால் ஒரு சாப்பிட்றாரு பாருங்க. அதை சிவந்த கீழாநெல்லி உடம்புக்கு நல்லது. இது பெரும்பாலும் ரொம்ப இடத்துல இது இருக்காது, ரொம்ப ரேர் இது. இப்போ பார்த்தீங்கன்னா சாதா கீழாநெல்லி ஒன்று உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். சாப்பிட்டுன்னு இருக்காரு. சாதாரண கீழாநெல்லி இதை பாருங்கள். இது சின்னது சாதாரண கீழாநெல்லி. இந்த சிவந்த கீழாநெல்லி அது பெருசாக இருக்கும் பாருங்கள். நல்லா பார்த்துங்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நன்றி, வணக்கம். உங்கள் மூலிகை செய்கிற செம்மணிதாஸ்.